அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸிபிஷனோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன். இந்த பார்ட் 2 அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. ஐ எம் வெரி சாரி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே மாங்காய்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 10 ரூபா ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி, நீ உள்ளே போனோன்னா ரொம்ப லேட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த கப்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். எனக்கு பர்சனலி எனக்கு கப்புன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இந்த வேல் பேக்ஸ் அப்படின்னு ஒரு ஷாப் ஒன்று இருந்தது. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்க யூடியூப்பில் போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம்லாம் சொல்லிவிட்டு இது அவங்களே ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா கலெக்ஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. இது கிளாத்தில் செஞ்ச பேக்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா பேக்ஸ் எல்லாமே 220, 250, 330 அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பாருங்கள் கலர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பேக் பார்த்திங்கன்னா 350 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதை சைட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 220 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கலர்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பேக்ஸ் 350 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பேக்ஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி பேக் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஸ்டாக் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஒரு 2 days கழிச்சு வாங்க, கண்டிப்பாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக் இந்த பர்ஸ் எனக்கு அவங்க கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. நான் அவங்களுக்கு பர்சனலி ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். எக்ஸிபிஷன் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் அந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் சரி என்னோடய பையனுக்கு ட்ரெயின் பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். சரி அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப் தான் வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் அந்த மாதிரி பொம்மை இல்லவே இல்லை. ட்ரெயின் ரவுண்டாக அப்படியே சர்க்கிள் மாதிரி சுற்றும் பாருங்கள். அது என்னோடய பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள்ஸு இந்த கம்பல் மாதிரி இந்த ஷாப் இருந்தது. எனக்கு இது பீங்காவில் செஞ்சுருக்காங்களா, பட் எதில் செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் எதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாருங்கள் கலெக்ஷன்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ட்ரையாங்கிள் ஷேப்பில், டாட் ஷேப்பில், அதுலேயே சின்ன சைஸு, பெரிய சைஸு, கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. காலேஜுக்கு போகிற லேடிஸ்க்கெலாம் இந்த மாதிரி கம்பல்லாம் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. பட் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் வியர் பண்ணால் எனக்கு செட் ஆகாது. அதனால் நான் வாங்கலை. பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள்ஸ் இருக்குது. இது 2 பீஸ், அதாவது ஒரு செட்டு 50 rupees அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. கலர்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்கன்னா இது கவிதா டெரக்கோட்டா அப்படின்னு சொல்லி நம்ம மண்ணில் செஞ்ச அந்த திங்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் இருந்தது. எக்ஸிபிஷன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப்புன்னு சொன்னால் நான் இதுதான் பர்சனலி நான் சொல்லுவேன். எனக்கு இந்த மாதிரி மண்ணில் செஞ்ச இந்த பொருட்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் நம்ம பருப்பு கடையிற அந்த சட்டி, அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கிற சட்டி, அப்புறமா சர்வ் பண்ணுற மாதிரி இந்த சின்ன இந்த மாதிரி சின்ன சட்டியெல்லாம் இருந்தது. பார்க்க பெரிய பெரிய பானை, சின்ன பானை, அதுக்கப்புறம் இது பாருங்கள் இந்த கடாய் பார்க்கவே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிருந்தோம்.
உள்ளே பார்த்தீங்கன்னா குதிரை பொம்மை, யானை பொம்மை, அதுக்கப்புறம் வந்து இந்த பணியார சட்டி பாருங்கள். இதில் வந்து கருப்பு மண்ணில் செஞ்சதும் இருக்குது, நம்ம நார்மலாக செஞ்சதும் இருக்குது. இது வந்து உப்புமே போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தயிர் வந்து உரம் ஊற்றி வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும், புளிச்சு போகாது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா மினியேச்சர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி திங்ஸு. எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பொருளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இந்த சின்ன சின்ன பொருளை பார்த்தா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் இது வந்து உண்டியலெல்லாம் வந்து எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சு இந்த ஃப்ளவர்லாம் வந்து செட் பண்ணுற மாதிரி. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிற ஜக்கு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில், இதெல்லாம் வந்து மண்ணிலேயே வந்து செஞ்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா துளசி மடம். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து செராமிக் ஜாரு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. சின்ன சைஸு, பெரிய சைஸு அப்படின்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ வேரியேஷனில் வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்து இதிலேருந்து தான் வந்து ஒரு பாட் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து 250 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இதுதான் செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தாரு. பட் இது வந்து கேப் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து வேறு வந்து செலெக்ஷன் பண்ணியிருந்தேன். நான் வந்து நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டுறேன். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் மண்ணில் செஞ்சது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சால்ட்டெல்லாம் போட்டு வைக்கிற சால்ட்டு, ஊறுகாய் இதெல்லாம் போட்டு வைக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. இந்த அடுப்பு பாருங்கள் மினியேச்சர் குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து டீ குடிக்கிற வந்து டம்ளர் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊதுனா நம்ம குருவி வந்து சவுண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஷாப் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்து இது வந்து விஷுவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் ஒன்று இருந்தது. அந்த பையன் வந்து ரொம்பவே பயந்துட்டான். பட் அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து அவனை பார்த்து வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பாருங்கள் வீடியோ எடுத்து எப்படி அவங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு. அப்புறம் வந்து என் பையனை வந்து இந்த கார் ரேஸ் வந்து ஒரு டைம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை வந்து உட்கார வச்சுருந்தோம். அவன் வந்து கொஞ்ச நேரம் தான் உட்காந்தான். பட் அதுக்கப்புறம் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான், என்னன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து கிளம்பிட்டோம். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு இந்த ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். சரி இங்கேயாச்சும் வந்து அவனுக்கு பிடிச்ச அந்த ட்ரெயின் பொம்மை டாய்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 350, அப்புறம் வந்து 250, அதுக்கப்புறம் 160லலாம் இருந்தது. பட் அதுக்கான குவாலிட்டி இல்லை, ரேட்டுமே வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வந்து வேண்டான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து அந்த ஷாப் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த ரைம்ஸ் இந்த புக்ஸ் எல்லாம் இருந்தது. சரி இதில் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவனுக்காக வந்து ஒரு ரைம்ஸ் புக் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து என்னோடய சேனலை வந்து